தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் மதுரையில் சொந்தமாக தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது ஊரில் நடைபெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் மாவட்ட பிரதிநிதியான சங்கர்ராமன் என்பவருக்கும் இடையே நிலவி வந்த கோவில் நிர்வாக பிரச்சினை காரணமாக சங்கர்ராமன் அவரது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சரவணனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த நிலையில் படுகாயமடைந்த சரவணன் தற்போது தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சம்பவம் நடைபெற்று 4 நாட்களுக்கு மேல் ஆகியும் போலீசார் எந்தவிதமான வழக்கு பதிவும் செய்யாத நிலையில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுவரை போலீசார் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரணை கூட நடத்தாத நிலையில் முன்னதாகவே சங்கர்ராமன் மீது 8க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவரால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது எனவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சரவணன் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.